ஹலோ, வெல்கம் டு மை சேனல் மணிமொழிஸ் கிச்சன் க்ரானிக்கல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா முருங்கைக்காய் சாம்பார் செய்யலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். நான் முருங்கைக்காய் 3 கழுவி அறுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் 1 கப் வச்சுருக்கேன். இது டெசிகேட்டட் கோகனட் வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் பூ ஃப்ரெஷ் துருவனது கூட எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் போட ஒரு டீஸ்பூன் கீ வச்சுருக்கேன். கொஞ்சம் தாளிக்க எண்ணெய், ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். 1 கப் துவரம் பருப்பு வச்சுருக்கேங்க. ஒரு தக்காளி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய தக்காளி 1, 2 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். தாளிக்க சீரகம் 1 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கடுகு. இது மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் வச்சுருக்கேங்க. உப்பு 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இது சாம்பார் பொடி. இது நான் வீட்டிலே அரைச்சது. இது ஆப்ஷனல். வேணுன்றவங்க சாம்பார் பொடி கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த பருப்பை நல்லா குக்கரில் போட்டு 2-3 டைம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. வந்துட்டு பார்க்கலாம். இது பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்க 2 பல்லு பூண்டு போட்டுடுறேன். எடுத்து வச்சிருந்த தக்காளியை இதில் அறுத்து வச்சுருக்க போட்டுடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4-5 விசில் வரணுங்க. இது நல்ல பருப்பு நல்லா குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இதில் கொஞ்சமாக ஆயில் கொஞ்சம் போட்டுடுறாங்க. இப்போ இதை நல்லா 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நான் காட்டுறேன். பருப்பு வெந்துருச்சுங்க. அது கொஞ்சம் ப்ரெஷர் அடங்கட்டும். அதுக்குள்ள நம்ம இதுக்கு சாம்பார் வேண்டி தாளிச்சிடலாம். நான் ஒரு கடாயில இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோம்னா சீரகம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துடலாங்க. வெங்காயம் பாதி வதங்கிடுச்சுங்க. இப்ப முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டுடலாங்க. இது சாம்பார் பொடி லாஸ்ட்ல போடுறதுக்கு. இப்ப நான் உப்பு, தனியாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும் போட்டுறேன். மிளகாத்தூள் இது கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. முருங்கைக்காய் கொஞ்சம் வேகட்டும். பருப்பு இப்ப நல்லா வெந்துட்டு இருக்குங்க. இதை நல்லா நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். பருப்பு நல்லா மசிஞ்சிடுச்சுங்க. இப்ப இதுல நான் இந்த பருப்பு வேக வச்ச பருப்பு சேர்த்தேன். இதுல நான் இப்ப எடுத்து வச்சிருக்க புளி தண்ணி சேர்த்துறேங்க. நல்லா இது கொதிச்சு காய் வெந்து வரணும். இப்ப வேண்டிய அளவு தண்ணி இதுல சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க சாம்பார் பொடியும் கீயும் போட்டுடலாம். சாம்பார் பொடியை கொஞ்சம் அப்படியே போட்டு அங்கங்க கட்டி கட்டியா நிற்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கலாங்க. இதுல நம்ம இப்ப வச்சிருக்க கீயும் சேர்த்துக்கலாங்க. இப்போ அவ்வளவுதான். சாம்பார் முடிக்கிறது. இன்னும் ஒரு 2 கொதி வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதுல உப்பு தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. சாம்பார் பொடியிலும் மிளகாத்தூள் இருக்கும். அதனால நான் கொஞ்சம் அளவா போட்டிருக்கேன். காரம் எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி செய்துக்கணும். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காய் துருவல் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான். வேணுன்றவங்க விருப்பப்படுறவங்க போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்மளோட முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.